Praise the Lord. Welcome to Jesus Tuition. Dear student, இன்னைக்கு 10th standard maths exercise 3.1ல second sum பார்க்கலாம். Discuss the nature of solution of the following system of equation கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் nature of solution அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி அது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ இதில் பாருங்கள், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன? ஸோ அதை தான் இங்கே கீழே நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் இது ரெண்டுமே ஜீரோன்னு சொல்லி வரும். எல்ஹெச்எஸும் ஜீரோவாக இருக்கும், ஆர்ஹெச்எஸும் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி ரெண்டுமே ஜீரோவாக வந்ததுன்னா the system has infinite number of solutions சொல்லி நம்ம எழுதணும். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் வந்து ஜீரோவாகவும் ஆர்ஹெச்எஸ் எனி நம்பர், அதாவது 2 3 4 7 -1 -2 இந்த மாதிரி எந்த நம்பர் இதில் வந்தாலும் இது எப்படி எழுதணும் அப்படின்னா the system is inconsistent and has no solution அப்படின்னு எழுதணும். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சீரற்று இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ the system is inconsistent and has no solution அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த மாதிரி ஜீரோ அண்ட் எனி நம்பர் இந்த மாதிரி வந்ததுன்னா. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, இஃப் வி கெட் எக்ஸ் எனி நம்பர், ஒய் எனி நம்பர், இசட் எனி நம்பர், அதாவது எக்ஸ் ஒய் இசட் இது தனித்தனியாக ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ் வந்து 2ன்னு சொல்லி, ஒய் வந்து 5ன்னு சொல்லி, இசட் வந்துட்டு 3ன்னு சொல்லி, மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வேல்யூ கொடுத்ததுன்னா அதுக்கு வந்து த சிஸ்டம் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ நமக்கு சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது அது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லி கடைசியாக நம்ம எழுதணும். அப்போ இதுதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஜீரோ ரெண்டுமே ஜீரோவாக வந்தால் the system has infinite number of solution அப்படின்னு எழுதணும். எல்ஹெச்எஸ்ல ஜீரோவும் ஆர்ஹெச்எஸ்ல எனி நம்பரும் வந்தால் the system is inconsistent and has no solution அப்படின்னு எழுதணும். if we get x, அதாவது நமக்கு x y z இது மூணும் எனி நம்பர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துச்சுன்னு சொன்னால் the system has unique solution சொல்லி நம்ம எழுதணும். ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம்மில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி அது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லி நம்ம கீழே எழுதணும். ஸோ வாங்க இந்த சம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 3 ஈக்குவேஷன்ஸை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். x பிளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி அது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கலாம். சால்விங் 1 and 2. இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா, இது செகண்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் 1 and 2ல நம்ம எந்த வேரியபிளை கேன்சல் பண்ணுறோமோ அதே தான் 2 and 3லையும் கேன்சல் பண்ணும். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 and 2ல எந்த வேரியபிளை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் 2y மைனஸ் 2y. ஸோ இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்போசிட் சைனாக இருக்குது, இதுலேயும் 2y இதுலேயும் 2yன்னு இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதில் பாருங்கள், மைனஸ் 3x இருக்குது, இங்கே 1x இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சைன் சேஞ்சஸும் இனி பண்ண வேண்டியது இல்லை. இது வந்து ஏற்கனவே ஆப்போசிட் சைனில் இருக்கனால இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இதில் பாருங்கள், மைனஸ் 3x இருக்குது, இங்கே 1x இருக்குது. இப்போ மைனஸ் 3xலேருந்து 1x லெஸ் பண்ணோம்னா மைனஸ் 2x. பெரிய நம்பருடைய சைன் மைனஸாக இருக்கனால மைனஸ் தான் போடணும். அப்போ மைனஸ் 2x.
இதில் பாருங்கள் ப்ளஸ் 5z இருக்கு, இங்கே மைனஸ் 1z இருக்கு. இதை நம்ம செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி பெரிய நம்பருடைய சைனை போடணும். அப்போ ப்ளஸ் 5zலேருந்து 1z நம்ம செப்பரேட் பண்ணோம்னா 4z வரும். அப்போ 4z ஈக்குவல். அடுத்து இதில் பாருங்க, இதுலேயும் சைன் என்னவா இருக்கு, இதில் மைனஸாக இருக்கு, இதில் ப்ளஸ்ஸாக இருக்கு. அப்போ இதை செப்பரேட் பண்ணி பெரிய நம்பருடைய சைனை போடணும். இப்போ மைனஸ் 12லேருந்து 6 லெஸ் பண்ணோம்னா 6 வரும். இது ஈக்குவேஷன் 4. ஏன்னா ஏற்கனவே 1 2 3 இருக்கு. இப்போ நமக்கு வந்ததை 4 தான் எடுத்துக்கணும். அடுத்தது 3 and 4th ஈக்குவேஷனை நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ சால்விங் 3 and 4 எழுதிக்கிங்க. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, x மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இது தேர்ட் ஈக்குவேஷன் இல்லையா. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைச்சது இல்லையா, ஸோ அதை தான் எழுதணும். மைனஸ் 2x பிளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. இது நமக்கு கிடைச்ச ஃபோர்த் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு z எடுத்துக்கலாம். இதில் ப்ளஸ் 4z இருக்கு, இது மைனஸ் 2z இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 4z இருந்தால் தான் நம்ம இதை கேன்சல் பண்ண முடியும். இப்போ என்ன செய்யலாம், இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 4z வந்துடும். அப்போ ஈஸியாக நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2 into x 2x minus 2 2s are 4z 2 into 3 6. இதை தான் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். இனி அடுத்தது இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் இது அப்படியே தான் வரும். இப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இனி இது எடுத்துக்க கூடாது, இது ரெண்டையும் தான் எடுத்துக்கணும். இதில் பாருங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் z கேன்சல் பண்ணுறதுக்கு இதில் பாருங்க மைனஸ் 4z, இதில் ப்ளஸ் 4z இருக்கு. இப்போ ஆப்போசிட் சைன் 4z இருக்கனால இதை ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதில் பாருங்க மைனஸ் 2x இருக்கு, இதில் ப்ளஸ் 2x இருக்கு. அப்போது இது மைனஸ் 2xலேருந்து ப்ளஸ் 2xை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிறப்ப இதில் என்ன வந்துடும், 0x ஆகிடும் இது. அடுத்தது இதில் பாருங்க மைனஸ் 6லேருந்து ப்ளஸ் 6 சப்ராக்ட் பண்ணோம்னா இதுவும் 0 ஆகிடும். இதில் பாருங்க 0 ஈக்குவல் 0ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா. LHSும் 0, RHSும் 0ன்னு கிடைச்சிருக்கு. என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன், the system has infinite number of solution இல்லையா. ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா LHS ஈக்குவல் RHS. 0 ஈக்குவல் 0 அப்படின்னு வந்ததுனால the system has infinite number of solution. இதுதான் subdivision 1 நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். அடுத்தது subdivision 2 பார்க்கலாம். அடுத்தது subdivision 2 பாருங்க. 2y plus z is equal to 3 minus x plus 1 minus x plus 3y minus z is equal to minus 4. 3x plus 2y plus z is equal to minus 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாருங்க, இது ஈக்குவேஷன் மெத்தடுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அவங்களே ஈக்குவேஷன் மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேஷன் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். 2y plus z is equal to 3 minus x plus 1 இங்கே எழுதிக்கலாம். 2y plus z is equal to 3 minus x plus 1. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் மெத்தடுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னா, 2y plus z is equal to இந்த 3ஆல் minus x plus 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு x 3x plus into plus plus 3 into 1 3. இப்போ ஈக்குவேஷன் மெத்தடில் எப்போவுமே எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு வெறுமன நம்பர் இப்படி தான் இருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்க, இந்த ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு இருக்க மைனஸ் 3x நம்ம ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா பிளஸ் 3x ஆகிடும். அடுத்தது பிளஸ் 2y பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த வெறுமன நம்பர். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்தது பாருங்க, ஈக்குவேஷன் 2 வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஈக்குவேஷன் 3க்கு 3x plus 2y plus z is equal to minus 1/2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2ஆல் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா 2 into 3x 6xன்னு வரும்.
2 into 2y plus 4y 2 into z plus 2z is equal to இந்த -1 மட்டும் இங்கே வரும். இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் மெத்தடுக்கு எழுதிட்டோம். இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் இசட் மைனஸ் இசட்னு இருக்கு இல்லையா, ஸோ இது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். சால்விங் 1 and 2. ஈக்குவேஷன் 1 வந்து 3x plus 2y plus z is equal to 3. அடுத்தது ஈக்குவேஷன் 2 வந்து மைனஸ் x plus 3y minus z equal to minus 4. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பிளஸ் இசட் மைனஸ் இசட் இது கேன்சல் ஆகிடும். இதில் எதுவும் சைன் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. ப்ளஸ் 3xலேருந்து மைனஸ் 1xை சப்ராக்ட் பண்ணோம்னா 2x வரும். அடுத்தது ப்ளஸ் 2yயும் ப்ளஸ் 3yயும் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 5y வரும். ஈக்குவல் மைனஸ் 4லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 1 வரும். ஸோ இது ஈக்குவேஷன் 4. ஏன்னா ஏற்கனவே 1 2 3 ஈக்குவேஷன் இருக்கு. இது 4th ஈக்குவேஷனாக தான் இதை எடுத்துக்கணும். அடுத்தது ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் 1 and 2ல நம்ம என்ன வேரியபிளை கேன்சல் பண்ணமோ அதே தான் ஈக்குவேஷன் 2 and 3லையும் கேன்சல் பண்ணோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 2ல இசட்டை கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ 2 and 3லையும் இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். இதில் பாருங்க, இசட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் 3ல 2z இருக்கு, ஈக்குவேஷன் 2ல 1z தான் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் 2ல இங்கே 2z இருந்தால் தான் இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஆப்போசிட் சைன் இருந்தாலும் இதில் 2z இருக்கு, இங்கே 1z இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே 2z வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த இடத்துல 2z வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2வை வந்து நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா, இப்போ ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2 into minus x minus 2x. அடுத்தது 2 into 3y plus 6y. அடுத்தது plus into minus minus 2 into z 2z equal plus into minus minus 2 into 4 8. இது ஈக்குவேஷன் 2. இனி இதை தான் எடுத்துக்கணும், இது எடுத்துக்கக்கூடாது. பார்த்து தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா 3 into 1ன்னு எடுத்துக்கலாம். இது அப்படியே தான் வரும். 6x plus 4y plus 2z is equal to minus 1. இது ஈக்குவேஷன் 3. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் 2z மைனஸ் 2z கேன்சல் ஆகிடும். இதில் வேறு எந்த சைன் சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஆப்போசிட் சைன்ஸ் தான் இருக்குது. அதே போல் 2z இருக்கனால இது ஈஸியாக கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே 6x இருக்கு, இங்கே மைனஸ் 2x இருக்கு. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 6xலேருந்து 2xை சப்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் 4x வரும். பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கே ப்ளஸ் தான் வரும். அடுத்து இதில் பாருங்கள், இது ரெண்டும் நமக்கு ப்ளஸில் இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளஸ் 10y வரும். ஈக்குவல் இது ரெண்டுமே சைன் ஒரே மாதிரி இருக்கனால இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8 + 1 9 மைனஸ் 9. ஏன்னா ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைனை போடணும் இல்லையா, அப்போ மைனஸ் 9. இது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் 4 கிடச்சிருக்கு, இப்போ 5 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நமக்கு 4th and 5th ஈக்குவேஷன் கிடச்சிருக்குல்ல, ஸோ அது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ சால்விங் 4th ஈக்குவேஷன் அண்ட் 5th ஈக்குவேஷன். இப்போ 4th ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது? 2x plus 5y equal minus 1. இது நமக்கு 4th ஈக்குவேஷனாக கிடைச்சது இல்லையா. 5th ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது? 4x plus 10y equal minus 9. இதுதான் நமக்கு 5th ஈக்குவேஷனாக கிடைச்சது. ஸோ இதில் பாருங்கள், நம்ம y எடுத்து கேன்சல் பண்ணலாம். அப்படி xy இது ரெண்டு தான் இருக்குது. இப்போ இதில் y எடுத்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இதில் 10y இருக்குது, இங்கே 5y இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நமக்கு ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கணும், ஒரே வேரியபிளாக இருக்கும், ஆப்போசிட் சைன் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கேயும் நமக்கு 10y இருந்தால் தான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி இதை கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யலாம்? 4th ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது
ஃபோர்த் ஈக்குவேஷனை 2வால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா 2 into 2x 4xன்னு வரும். அடுத்தது 2 into 5y plus 10yன்னு வரும். ஈக்குவல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 1 2. இப்போ இதுதான் இனி ஃபோர்த்து ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். அடுத்து இது பாருங்கள், 50 ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா 50 ஈக்குவேஷன் இன்ட்டு 1. இப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் இது அப்படியே தான் வரும். 4x plus 10y ஈக்குவல் மைனஸ் 9. இது வந்து 50 ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் 10y இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 10y இருக்குது. இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு சைன் வந்து ஆப்போசிட் சைனாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை சைன் சேஞ்ச் பண்ணும். இது மட்டும் சைன் சேஞ்ச் ஆகாது. இப்போ இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இது மைனஸ் ஆகும், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதில் மைனஸ் 10y ஆகிடும், இது ப்ளஸ் 10y ஆகிடும். இது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். இதில் பாருங்கள், மைனஸ் 4x இருக்குது, இங்கே ப்ளஸ் 4x இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். ஈக்குவல் இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ சைன் இது எப்படி இருக்குது? ஆப்போசிட் சைனாக இருக்கனால செப்பரேட் பண்ணணும், பெரிய நம்பருடைய சைன் போடணும். இப்போ பெரிய நம்பருடைய சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கனால 9லேருந்து 2வை செப்பரேட் பண்ணோம்னா 7 வரும், ப்ளஸ் 7 வரும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், 0 ஈக்குவல் 7 கிடச்சிருக்கு. LHSல 0வும் RHSல வந்துட்டு எனி நம்பர் வந்தால் அது என்ன சொல்யூஷன் பார்த்தோம்? நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் the system is inconsistent and has no solution எழுதணும் இல்லையா? அப்போ இது 0 equals 7 அப்படின்னு வந்ததுனால it has no solution. Therefore it has no solution அப்படின்னு எழுதிக்கலாம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், 0 ஈக்குவல் எனி நம்பர் அப்படின்னு சொல்லி நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் வந்தால் அது நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன் இல்லையா? அதுதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? LHSல 0வும் RHSல எனி நம்பரும் கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு என்னது? த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன்றதுனால therefore it has no solution சொல்லி இப்படி எழுதிக்கலாம். இவ்வளோதான் சப்டிவிஷன் 2. அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தது சப்டிவிஷன் 3 பாருங்க. y plus z by 4 equal z plus x by 3 equal x plus y by 2 x plus y plus z is equal to 27 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க, இதை 3ன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு 1 and 2 ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். y plus z by 4 equal z plus x by 3. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 3 into y 3y plus 3 into z 3z is equal to 4 into z 4z 4 into x plus 4x. இதில் எல்லாமே வேரியபிள்ஸாக இருக்கனால இது எல்லாமே ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவாக வேணுன்றதுனால இதை அப்படியே இதை வச்சுக்கலாம். அப்போ 4z ப்ளஸ் 4x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ப்ளஸ் 3y வந்து மைனஸ் 3y ஆகிடும், ப்ளஸ் 3z வந்து மைனஸ் 3z ஆகிடும். ஈக்குவல் சைனுக்கு அந்த பக்கம் எதுவுமே இல்லாதனால அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆல்டர்னேட் பண்ணோம்னா 4x மைனஸ் 3y, இங்கே 4z இருக்கு, இங்கே மைனஸ் 3z இருக்கு. இப்போ 4zலேருந்து மைனஸ் 3z செப்பரேட் பண்ணோம்னா 1z வரும். இப்போ வெறுமனே zன்னு போட்டுக்கலாம். பெரிய நம்பருடைய சைன் ப்ளஸ்ஸாக இருக்கனால ப்ளஸ் zன்னு வரும். ஈக்குவல் 0. இப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் மெத்தடுக்கு எழுதிட்டோம். அடுத்தது 2 and 3 எடுத்துக்கலாம். 2 வந்து z plus x by 3 equal x plus y by 2. இப்போ இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 into z 2z plus 2 into x 2x equal 3 into x 3x plus 3 into y 3y. இதுவும் நமக்கு எல்லாமே வேரியபிள்ஸாக இருக்கனால இது எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். அப்போ 3x plus 3y அப்படியே எடுத்துக்கோங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா plus 2z வந்து மைனஸ் 2z plus 2x வந்து மைனஸ் 2x ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு எதுவுமே இல்லாதனால இதை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இதில் பாருங்க
ப்ளஸ் 3x இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது. இப்போ ப்ளஸ் 3xலேருந்து மைனஸ் 2xை செப்பரேட் பண்ணோம்னா 1x வரும். இப்போ வெறுமனே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 27 சொல்லி அவங்களே ஈக்குவேஷன் மெத்தடில் கொடுத்துருக்கனால இதை எதையும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே எடுத்துக்கலாம். நமக்கு சம்மில் கொடுத்ததை நம்ம 3 ஈக்குவேஷன்ஸாக நம்ம மாற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதை எழுதிக்கலாம். 4x மைனஸ் 3y பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஸோ அது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 27. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ சால்விங்கில் 1 and 2 எடுத்துக்கலாம். சால்விங் 1 and 2. First equation 4x minus 3y plus z is equal to 0. Second equation வந்து x plus 3y minus 2z is equal to 0. இது வந்து first equation, இது second equation இல்லையா. இதில் plus 3y இங்கே minus 3y இருக்கு. இப்போ இது ஈஸியாக கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ சைன் சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஆப்போசிட் சைனாக இருக்கனால தான் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் பாருங்கள், ப்ளஸ் 4x இருக்குது, இங்கே 1x இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5x ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் 2z இருக்குது, இங்கே ப்ளஸ் 1z இருக்குது. இது செப்பரேட் பண்ணோம்னா z வரும். பெரிய நம்பருடைய சைன் வந்து மைனஸாக இருக்கனால இது மைனஸ் zன்னு வரும், ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்தது 2 and 3 இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா சால்விங் 2 and 3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 and 2ல நம்ம எதை கேன்சல் பண்ணுறோமோ அதே தான் 2 and 3லையும் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம 1 and 2ல ஒய்யை கேன்சல் பண்ணியிருக்கோம், அப்போ 2 and 3லையும் நம்ம ஒய்யை தான் கேன்சல் பண்ணோம். இப்போ 2ல பாருங்கள் 3y இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 1y இருக்குது. அப்போ கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே 3y இருக்க மாதிரியே இங்கேயும் 3y இருந்தால் தான் இதை சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ண முடியும். இங்கே 3y வரணும்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா அது அப்படியே தான் வரும். எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 3 இன்ட்டு எக்ஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் 3y 3 இன்ட்டு இசட் ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 27 வந்து 81 வரும். ஸோ இதை தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாகவும் இதை தேர்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 3y இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 3y இருக்குது. இது மாதிரி இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. அப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணோம். இப்போ இங்கே மைனஸ் ஆகும், இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கேயும் மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் மைனஸ் 3y ப்ளஸ் 3y இது கேன்சல் ஆகிடும். அடுத்து இதில் பாருங்கள் மைனஸ் 3x இருக்குது, இங்கே ப்ளஸ் 1x இருக்குது. ஸோ இதை செப்பரேட் பண்ணோம்னா மைனஸ் 2x ஆகிடும். பெரிய நம்பருடைய சைன் மைனஸாக இருக்கனால மைனஸ் போடணும், மைனஸ் 2x. அடுத்தது இதில் பாருங்கள் மைனஸ் 3z இருக்குது, இங்கே மைனஸ் 2z இருக்குது. ஸோ இது ரெண்டும் சைனும் ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். அப்போ மைனஸ் 5zன்னு வரும், ஈக்குவல் இப்போ மைனஸ் 81 இங்கே 0 இருக்கனால மைனஸ் 81 அப்படியே வந்துடும். இப்போ இதுதான் நமக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அடுத்தது சால்விங் 4 and 5. நமக்கு கிடைச்சா ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது? 5x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது? மைனஸ் 2x மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 81.
ஸோ இது 4th ஈக்குவேஷனாக நமக்கு கிடச்சிது, இது 5th ஈக்குவேஷனாக நமக்கு கிடச்சிது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இதில் இசட் கேன்சல் பண்ணலாம். இப்போ -5z இருக்கு, இங்கே -1z இருக்கு. இந்த இடத்துல நமக்கு 5z வரணும் இல்லையா? அப்போ இது என்ன செய்யலாம், நம்ம 5th டேபிளால் இதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 5ஆல் இதை மல்டிபிள் பண்ணும்போது 4th ஈக்குவேஷன் இன்ட்டு 5, 5ஆல் 4th ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணும்போது 5 5s are 25x plus into minus 5 into z, 5z is equal to 0. இதுதான் நமக்கு 4th ஈக்குவேஷனை இனி எடுத்துக்கணும். அடுத்தது இது 1ஆல் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 5 into 1 எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே தான் வந்துடும். இப்போ -2x minus 5z is equal to -81. இது 5th ஈக்குவேஷன். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள் -5z இருக்கு, இதுலேயும் -5z இருக்கு. இப்படி சேம் சைனாக இருந்தால் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஆப்போசிட் சைன் வரணும்னா இதை சைன் சேஞ்ச் பண்ணும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கேயும் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இதில் +5z -5z கேன்சல் ஆகிடும். இதில் பாருங்கள் +2x இருக்கு, இதில் +25x இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 27x ஆகிடும். ஈக்குவல் இங்கே +81 இருக்கனால +81 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 81 இந்த 27 வந்து ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு வந்ததுன்னா பை 27 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிளில் பண்ணலாம். 3 27s are 81 வரும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ் வேல்யூவை 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் 4th ஈக்குவேஷன் சொல்லி இப்படி எழுதிக்கிங்க. 4th ஈக்குவேஷன் என்னது, 5x minus z is equal to 0. இப்போ இதில் இந்த எக்ஸில் நமக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 5xல நமக்கு என்ன கிடைச்சது, 3 கிடைச்சது இல்லையா? ஸோ அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -z is equal to 0. 5 into 3 15 minus z is equal to 0. இதில் நம்ம z ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இந்த -z அப்படியே வச்சுக்கலாம். இந்த +15 ஈக்குவல் சைனுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -15 ஆகும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். இப்போ z is equal to 15. z நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ x z ரெண்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம 3rd ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போது சப்ஸ்டியூட் x and z in 3rd equation. 3rd equation என்னது, சம்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? x plus y plus z is equal to 27. இதில் x zல அதனுடைய வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸில் வந்து நமக்கு என்ன கிடைச்சது, 3 கிடைச்சது இல்லையா? அப்போ 3 + y நமக்கு தெரியாது, அதனால y அப்படியே எடுத்துக்கணும். z உடைய வேல்யூ 15 கிடைச்சிருக்கு. ஸோ 15 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 27. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18 வரும். ப்ளஸ் y is equal to 27. இப்போ நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இந்த y மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 18 இந்த சைடு கொண்டு போனோம்னா -18 ஆயிடும். இந்த +18 -18 ஆயிடும். 27லேருந்து 18 செப்பரேட் பண்ணோம்னா 9 வரும். அப்போ y is equal to 9 சொல்லி நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு x வந்து 3 கிடைச்சிருக்கு, y வந்து 9 கிடைச்சிருக்கு, z வந்து 15 கிடைச்சிருக்கு. இதில் x வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, y வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, z வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒன்னொன்னும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்குனால இது யூனிக் சொல்யூஷன் இல்லையா? அப்போ நமக்கு இது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னா, the system has unique solution அப்படின்னு எழுதலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ஒன்னொன்னும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கனால the system has unique solution அப்படின்னு எழுதலாம். இப்போ செகண்ட் சம்மில் 1 and 2 3 சப்டிவிஷன் பார்த்துட்டோம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.